கைஸ், எலன் மஸ்க், டாமி ராபின்சன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேற லெவல் ஷோ ஒன்று காட்டியிருந்தாங்க யூகேல. எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க மொத்த பேரும் பார்த்திருப்பீங்க. இதுல காட்டப்படாத ஒரு விஷயம் இருக்கு. அதாவது முஸ்லீம்கள் நாட்டுக்குள்ள வராதீங்க, இந்தியன்ஸ் வரவே வராதீங்க. முஸ்லிம்ஸோட பாப்புலேஷன் நாட்டுக்குள்ள எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1%, 5%, 20, 30, 50, 100 அப்படியே நினைக்கிறீங்க? அதுக்கும் மேல. சோ மொத்தத்துல என்னதான் நடந்துச்சு கைஸ், ஷார்ட்டா பாப்போம். கைஸ், இந்த ப்ரொடெஸ்ட் எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா யூகே பார்லிமெண்ட் கிட்ட. ஆர்கனைஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கைஸ், டாமி ராபின்சன். இவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபார் ரைட் நேஷனலிஸ்ட் ஒருத்தர். தீவிரமான ஒரு வலதுசாரி பொலிட்டிக்கல் ஐடியாலஜிய பிராக்டிஸ் பண்ணக்கூடியவர், என்ன வேணாலும் செய்யக்கூடியவர், ரைட்? சோ கைஸ், இதுக்குள்ள எலான் மஸ்க் எப்படி வராருன்னு கேட்டா, அவர் வந்தது ஒரு கேமியோ ரோலா இந்த ஆட்டத்தை இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்க வைக்கிறதுக்கு. ஃபைட் பேக் ஆர் யூ டை அப்படிங்கிற லெவல்ல எக்ஸ்ட்ரீமா பேசியிருந்தாரு. இது ஒரு ஏசியன் கண்ட்ரில சொல்லியிருந்தா இது கொஞ்சம் வேற மாதிரி ஆகி இருந்திருக்கும். சோ எப்படி இருந்தாலும் கைஸ், யூகேல நடக்கிற ஒரு விஷயத்துக்கு யூஎஸ்ல இருந்து அதே விசேஷமா என்னன்னு சொன்னா, ரெண்டு பேரும் ரெண்டு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. எலான் மஸ்க் யூஎஸ் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா கைஸ், ரைட் விங்ஸுக்கு எகென்ஸ்டா பேசுறது ட்ரம்போட. யூகேக்கு வர்றப்ப என்ன பண்றாருன்னு சொன்னா, ரைட் விங்ஸுக்கு சப்போர்ட்டா பேசுறாப்புல. அதாவது யூகே கவர்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டா பேசுறாரு. இப்ப நான் ஒரு விஷயத்த நான் எதிர்க்கிறேன்டா, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நான் சப்போர்ட் பண்றேங்கிறதானே அர்த்தம். யூஎஸ்ல நான் வந்துட்டு வலதுசாரி கொள்கையை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அதோட அர்த்தம் என்ன கைஸ்? நான் இடதுசாரி கொள்கைக்கு சப்போர்ட்டா இருக்கேன்றது. சோ இப்போ யூஎஸ்ல ஒரு மாதிரி மொத்த காட்டுறது, யூகேல இன்னொரு மாதிரி மொத்த காட்டுறது, மொத்தத்துல நீங்க எதுதான் பிலீவ் பண்றீங்கன்னு பார்க்கிறவங்களுக்கு ரொம்பவும் கன்ஃபியூஷன் ஆயிருக்குது. ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பா தெரியும், இந்த ஐடியாலஜி மட்டும் பிலீவ் பண்றாரு அப்படிங்க. இது யூகேல மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல, நாங்க பார்த்தது யூகேல நடக்கிறது. யூஎஸ்ல இந்த மாதிரி விஷயம் அப்பப்ப நடந்துகிட்டு தான் இருக்குது. சோ கைஸ், என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த மக்கள் சொல்றாங்க இமிகிரண்ட்ஸ், இல்லீகல் இமிகிரண்ட்ஸோட என்ட்ரி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனால லேக் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மறுக்கப்படுது அப்படிங்கிறாங்க. சோ அதே மாதிரி ஹெல்த் கேரிங் இதெல்லாம் வந்து ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டு போகுது. அது அவங்களோட கல்ச்சரை வந்து ரொம்பவுமே ஆபத்தான ஒரு நிலைக்கு தள்ளுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ரைட்? சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லலாம். அவங்களே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நாங்க ஃபைட் பண்றாங்க, அப்ப நாங்க எல்லாம் எப்படி ஃபைட் பண்ணணும்? சோ அது வேற. அதே மாதிரி கைஸ், நேஷனலிசம், ரைட்? இதுதான் மீடியாவோட ரொம்பவுமே ஃபேவரட்டான ஒரு பார்ட். சோ இதுல வந்து என்னன்னு கேட்டா, எமோஷனல் மிக்ஸ் பண்ணி இந்த ப்ரொடெஸ்ட வந்து வேற லெவல்ல சக்சஸா முடிச்சாங்க அப்படின்னு சொல்லணும். இதுக்குள்ளதான் எலன் மஸ்கும் என்டர் ஆகி சொல்றாரு, ஃபைட் பேக் ஆர் யூ டை அப்படிங்கிற விஷயமும் இதுக்குள்ளதான் சேருது. ஏன்னு சொன்னா அவங்களோட ஐடென்டிட்டி, அது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப ஸ்ரீலங்கால தான் பாத்தீங்கன்னு சொன்னா ஜாதி பேது சிங்காலே அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாதிரியான ஒரு கான்செப்ட் எடுத்து பேசும்போது இந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு அது வந்து ரொம்பவுமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியா வந்துட்டு ஆர்கனைஸ்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான ஒரு விஷயம். இது எல்லா நாட்டிலையும் பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்தியா இந்த நாட்டுக்கு வரவே வராதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதே மாதிரி தான் ஆன்டி முஸ்லிம்களுக்கு ரொம்பவுமே எகெயின்ஸ்டாக வந்து பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டா, முஸ்லிம்கள் வந்ததுனால அவங்களோட மத அடையாளங்கள் இழந்து கொண்டு போறாங்க, சர்ச்சஸ் எல்லாம் வந்துட்டு மொஸ்கா மாத்தப்பட்டு கொண்டு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கோரிக்கையா வச்சிருந்தாங்க. சோ 2024 வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கைஸ், கிட்டத்தட்ட 5500 பேர் வந்துட்டு இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. இதோட பெர்சன்டேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா 100 இல்ல 200 இல்ல 300 இல்ல 400% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு முஸ்லிம்ஸ்க்கு கன்வெர்ட் ஆகுறவங்க. மாஷா அல்லாஹ், வரவேற்கக்கூடிய விஷயம். சோ இவங்க இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆனாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறதுதான் உண்மையான பிரச்சனையா அங்க கருதப்பட்டுச்சு. என்னன்னு சொன்னா, பெஸ்ட் வந்து பாதிக்கப்படுகிறது வந்து பைனான்சியல் இண்டஸ்ட்ரி, அதாவது பேங்க், ரைட்? சோ முஸ்லிமாக ஒருத்தர் கன்வெர்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா கைஸ், பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலா ஒரு முஸ்லீம் இருக்கிறத விட கன்வெர்ட் ஆகிறவங்க வந்து ரொம்பவுமே பக்குவமா இருப்பாங்க. நான் நிறைய பேர் மீட் பண்ணிக்கிறேன். சோ அவங்க வந்து இஸ்லாத்தை கத்துக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அது மாரி ஒரு லவ் பில்ட் பண்ணி வர்றவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கைஸ், இதெல்லாம் ஹராமோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, ரைட்? நான் அதை நேரடியா பார்த்திருக்கேன். நான் யூகேக்கு போனது இல்லை. நான் ஸ்ரீலங்காலையும் சரி ஸ்ரீலங்காவுக்கு வேலையும் சரி நிறைய பேர் மீட் பண்ணிக்கிறேன் கைஸ். சோ
அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா கைஸ் கேம்பிளிங் இந்த மாதிரி கெஷினோ இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா இஸ்லாம் இதெல்லாம் வந்து எதிர்த்து நிக்குது. இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட விஷயங்கள். போனோகிராஃபி, செக்ஷுவல் இம்மொராலிட்டி. சோ இதெல்லாம் வந்து யூகேல பாத்தீங்கன்னு சொன்னா மெயின் இன்கம் சோர்ஸ், ரைட்? சோ இதெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க இதெல்லாம் நிப்பாட்டுறதை தாண்டி மத்த மக்களுக்கும் இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. இதை பத்தின சின்ன சின்ன டிபேட்ஸ், சின்ன சின்ன டிஸ்கஷன்ஸ், ரைட்? இங்க ஜமாத் போவாங்க 3 4 நாள் போற மாதிரி, அங்க சாட்டர்டே சண்டே ஈவினிங்ல கெதரா இது மாதிரி சப்ஜெக்ட் பேசுறது, மத்த மக்களுக்கு எத்தி வைக்கிறது. சோ அவங்களோட மொத்த லைஃபுமே மாறிடும். நைட் லைஃப் இல்லாம போகும். கிளப் பப் இதுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆல்கஹால், ட்ராக்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வந்து ரொம்பவுமே சேஞ்ச் ஆயிடும். ஹலால் ஃபுட், போக். சோ இதெல்லாம் வந்து சடனா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அது டைரக்டா மார்க்கெட்டை பாதிக்குது. இது எத்தனையோ இண்டஸ்ட்ரி இதனால வந்து பாதிக்கப்படுது. இதெல்லாம் பில்லியன்ஸ் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி பில்லியனஸ் கூட கையில இருக்கக்கூடிய விஷயங்கள். சோ இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சோ இந்த மக்களுக்கு அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம இந்த மாதிரியான விஷயங்களை கையாளுறாங்க. ஸ்பெஷலா யூகே அண்ட் யூஎஸ்ஏலயும் இந்த மாதிரியே தான். சோ ரொம்பவுமே பேசப்படாத ஒரு விஷயம் இருக்குது. இது தொடர்ந்து பேசுறப்ப இன்ஷால்லா பார்ப்போம் கைஸ். சோ அது யாருக்காச்சும் சொல்லலாம் கேஷ் கொடுத்து தான் கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கைஸ் சோமாலியா மாதிரி ஒரு நாட்டிலயோ எங்கேயோ ஒரு மூலையில வந்துட்டு வாழ்க்கைக்கே கஷ்டப்படுறவங்க ஒருத்தங்க கிட்ட போயிட்டு கேஷ் கொடுத்து வேணும்னா ஒரு சேக் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டுக்கு இதை ஒத்துக்கொள்ளலாம், அப்படி கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூகே மாதிரியான ஒரு நாட்டுல கைஸ் எல்லா ஃப்ரீடமும் இருக்கிற ஒரு இடத்துல யாருக்கு போயிட்டு கேஷ் கொடுத்து கன்வெர்ட் பண்ணலாம்? அதை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆளால தான் முடியும், என்னையும் படைச்சவனால. சோ அது நடக்கிறப்ப விசேஷமாக இந்த 400% இன்க்ரீஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் காசா இஸ்ரேல் வார். இஸ்ரேல் இந்த காசால செய்யக்கூடிய இனப்படுகொலைதான் இதுக்கு மெயினான காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் சொல்லுது. சோ கைஸ் அப்ப அந்த ப்ரொடெஸ்ட் வந்துட்டு அப்படி நடந்துச்சு, அது முடிஞ்சிருச்சு கைஸ். ஆனா உண்மையான பிரச்சனையா மக்கள் யுஎஸ்ஏலயும் ஐடென்டிஃபை பண்ணல, யூகேலயும் ஐடென்டிஃபை பண்ணல. பொதுவாக ஏசியன் கண்ட்ரீஸ்ல உள்ளவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். வெள்ளக்காரனா இருந்தா அவனுக்கு ரொம்பவுமே அறிவு ஜாஸ்தியா இருக்கும், அவன்கிட்ட நிறைய காசு இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட ஒரு மைண்ட் செட் இருக்கு. ரொம்ப பேர்கிட்ட இது இருக்கு. சோ கைஸ் அப்படி இருக்க மாட்டாங்க. ஸ்ரீலங்காவுக்கு வந்து பேக் பேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செட் வருவாங்க. யூகேல இருந்து வந்தாங்க, நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து வருவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சாண்ட்விச்சோட நாளை கடத்துறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அது காசு இல்லாதனால அப்படி பண்றாங்களா இல்ல அப்படிங்கிறது வந்து 2வது கொஸ்டின். சோ அப்படிப்பட்டவங்களும் அந்த நாட்டுல இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போன இங்கிலீஷ் எழுத தெரியாதவங்க கூட இருக்கிறாங்க. இது ஆச்சரியமான விஷயம் இல்ல. சோ அதுதான் ரியாலிட்டி கைஸ். ரொம்ப ரிச்சானவங்களும் இருக்கிறாங்க, சாதாரணமான மக்களும் இருக்கிறாங்க, அறிவாளிகளும் இருக்கிறாங்க, நோமலா இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. சோ இங்க இருக்கிறதும் மனிதர்கள் தான், அங்க இருக்கிறதும் மனிதர்கள் தான். எங்களோட மைண்ட் செட் என்னன்னு கூட எங்களோட சிலபஸ்ல எங்களை வாய்க்கு வராத யாராச்சும் ஒரு சயின்டிஸ்டோட பேர் இருந்தா தான் அந்த விஷயமே உண்மைன்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கிறோம். சோ இதுவே ஒரு குமாரோ பண்டாவோ யாராச்சும் சொல்லி இருந்தா அது எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா அந்த பேர்கள் வந்துட்டு எங்களோட என்வாயன்மெண்ட்ல அவ்வளவு பெரிய ஒரு இன்ஃபுளுன்ஸ் இல்ல அப்படிங்கறதுனால அந்த மைண்ட் செட் இருக்குது. சோ நான் இதையே மென்ஷன் பண்ணேன்னு சொன்ன கைஸ், அந்த மக்களும் உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணல. சிம்பிளா சொல்ல போன கைஸ், ஒரு நாட்டுல பில்லியனர்ஸோட நம்பர் கூடிக்கிட்டு போகுது அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுக்கு அது கிடைச்ச வரம் இல்ல, அந்த நாட்டோட சாஃபம், ரைட்? ஏன்னு சொன்னா நாங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடிய இந்த எக்கானமிக் பாலிசி, குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன், லிபரலைசேஷன், இதை நீங்க கம்யூனிசம், கேபிட்டலிசம் அப்படின்னு பிரிச்சு பார்த்தா கூட மொத்தத்துல வந்து நிக்கிறது மோனோபோலி கேபிட்டலிசம் மட்டும்தான், ரைட்? சோ இந்த எக்கானமிக் பாலிசி வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா ரிச் கெட் அல்ட்ரா ரிச், புவர் கெட் அல்ட்ரா புவர் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இருக்கும். யாருக்கு தகுதி இருக்கோ அவன் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். அதுக்கு சிஸ்டமும் ஒத்துழைக்கும், சிஸ்டமேட்டிக்கா அப்படிங்கிறது தான் இங்க உள்ள பெரிய பிரச்சனை. இப்போ யூகேல யூஎஸ்ல ஆவரேஜா பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு பில்லியனுக்கு வந்துட்டு டோட்டல் டேக்ஸும் பாத்தீங்கன்னு சொன்னா இன்கம் டேக்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ், இந்த மாதிரி கார்பரேஷன் டேக்ஸ் மொத்தமா நான் சொல்றேன் பேட்டும் இன்க்ளூட் ஆகி மொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 45%ல இருந்து 48% வரைக்கும் அவங்க டேக்ஸ் கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கிட்ட ஒரு $1 பில்லியன் இருக்குது அப்படின்னு சொன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 450 மில்லியன்ஸ் வந்துட்டு டாக்ஸா கட்டணும் அக்கார்டிங் டு த ரூல்ஸ். ஆனா அப்படி யாருமே கட்டுறது இல்ல, இம்பாசிபிளான ஒரு விஷயம். எனக்கு ஒரு ₹1 கோடி சல் இருக்குதுன்னு வைங்க, நான் 450 மில்லியன் கட்டுவேன். கட்டுறதுக்கு மனசு வருமா? இந்த மாதிரி 5 பேர் ஒரு டேபிள் சொன்னா கைஸ் இன்கம் டேக்ஸ் சொல்லலாம். அவங்க ஜெனரேட் பண்ணக்கூடிய இன்கம்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா கைஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 to 28% வந்து அவங்க டேக்ஸ் கட்டுற மாதிரியாக இருக்கும்.
சோ ஓவராலா பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து டாக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ஸ்லிப் ஆகி போயில்லாத அளவுக்கு சிஸ்டம் அவங்கள ஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இங்குள்ள பிரச்சனை வந்துட்டு யூகேல கிட்டத்தட்ட 171 பில்லியனர்ஸ் இருக்காங்க. மில்லியனர்ஸ் பாத்தீங்கன்னா நம்பர் வந்து சரியா ஞாபகத்தில் இல்லை கைஸ், ரொம்ப பேரு இருக்காங்க, ரைட்? சோ கைஸ் இவங்க எல்லாருமே ப்ராப்பரா டாக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை, அதுதான் ரியாலிட்டி. சோ அவங்க வந்துட்டு சிஸ்டத்தை சிஸ்டமேட்டிக்கா அவங்களோட கையில வச்சிருப்பாங்க, ரைட்? சோ இது பணியுள்ள மக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்ப ஹெல்த் கேரிங் வந்து எக்ஸ்பென்சிவ்னு வைங்களே, இன்னைக்கு நீங்க ஒரு டென்டலுக்கோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ ஏதோ ஒரு தேவைக்காக போறீங்க அப்படின்னு சொன்னா அங்க போறப்ப அதோட ரேட் வந்து உங்களால அஃபோர்டபுளா இல்ல அப்படிங்கிறப்ப வந்து நீங்க யோசிக்கிறீங்க, நாட்டுல இன்ஃபிளேஷன் அதிகமாயிடுச்சு இல்ல வந்துட்டு பிரைசஸ் அதிகமாயிடுச்சு, அதனால பிரைசஸ் கூடிடுச்சு அப்படின்னு நீ யோசிக்கிறப்ப உங்களுக்கு கண்ணுக்கு படுவது இமிகிரண்ட்ஸ் வர்றாங்க. இமிகிரண்ட்ஸால ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வேண்டா பிரச்சனை இருக்கலாம், 100% இமிகிரண்ட்ஸால தான் பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் யூகே மக்கள் சொன்னாலும் சரி, யுஎஸ் மக்கள் சொன்னாலும் சரி, யுஎஸ்ல வந்து இதை பேசுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா சஹரான் மம்தானி, நியூயார்க்கோட புதிய மேயர் நினைக்கிறேன், அவரு சொல்லியிருந்தாங்க, நாங்க நியூயார்க் சிட்டிக்கு வந்துட்டு பில்லியனர்ஸ் வந்து நாங்க வெல்கம் பண்ண மாட்டோம், ஈவன் மில்லியனர்ஸ் ஆல்சோ அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல இருக்குது. அவரோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், அங்க ஓரளவுக்கு புரிதல் இருக்குது. சஹரான் மம்தானி மட்டும் இல்ல, நிறைய பேர் இந்த மாதிரி பப்ளிக் அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. ஆனா யூகே வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு இல்ல. சோ பில்லியனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி நாங்க தான் இந்த சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றோம், சோ நாங்க தான் இதோட பிரைஸை டிசைட் பண்றோம் அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கடா அவங்க நேரடியா கொஸ்டின் பண்ணுவாங்க பில்லியனர்ஸ், ரைட்? சோ அதுக்காக என்ன பண்றாங்கன்னு சொன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்யூஷன் தேடுறப்ப டாமி ராபின்சன்ஸ் மாதிரியான ஆட்கள் முன்னுக்கு வந்து அதை வேற இடத்துக்கு டைவர்ட் பண்றாங்க. இமிகிரேஷன் இஷ்யூ, நேஷனலிசம் இஷ்யூ, ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், ரைட்? ஜாதிவாதி அந்த மாதிரி விஷயங்களை உருவாக்கி அதை டைவர்ட் பண்றது. சோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் டாமி ராபின்சன் மாதிரி ஆட்கள் செய்யறாங்க. அவர் எலன் மாஸ்க இன்வைட் பண்ணினது, எலன் மாஸ்க் இதுக்குள்ள நேரடியா வரல, இந்த குரூப் வந்து டாமி ராபின்சனோட குரூப் என்ன செய்யுதுன்னு சொன்னா எலன் மாஸ்க இன்வைட் பண்றாங்க, ரைட்? சோ இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா என்ன காரணம், அதாவது குளோபல் அட்டென்ஷனுக்காக, அந்த அட்டென்ஷனை பிடிக்கிறதுக்காக வேண்டிதான் எலன் மாஸ்க்கு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டுச்சு கைஸ். சோ அந்த மக்கள் வந்தாங்க, ரோட்டுக்கு வந்தாங்க, போராடினாங்க, போனாங்க, சொல்யூஷன்ஸ் கிடைச்சிட்டான்னு கேட்டா இல்ல. இதுல யாருக்கு என்ன பயன் இருக்குது? சோ கைஸ் இன்னைக்கு யூகேல பிராக்டிஸ் பண்ணக்கூடிய எக்கானமிக் பாலிசி வந்து கேபிட்டலிசம் அப்படின்னு சொன்னாலும் கூட அது டாமினன்ஸ் ஆகிறது வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னாங்க கைஸ் ஃபைனான்சியல் அண்ட் மொனோபோலி கேபிட்டலிசம், ரைட்? சோ இந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கைஸ் மணி அண்ட் வெல்த் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம். சோ இந்த விஷயத்துல வந்து மணி பேஸ்ட் எக்கானமி தான் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி. ரியலா எக்கானமிக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்ல, எல்லாருமே மணியோட வேல்யூ டார்கெட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். கேபிட்டல் இந்த 21st century அப்படிங்கிற புக்ல தாமஸ் பெக்கெடி அப்படிங்கிறவர் ரொம்ப சிம்பிளா சொல்லி இருக்கிறாரு. அவர் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா கைஸ், மணி அண்ட் வெல்த் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இல்ல, ரெண்டு விஷயம். நீங்க ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா கைஸ் அதோட வந்து ப்ராஃபிட் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜாஸ்தியா இருக்கும், 5%. அதுவே நீங்க வந்து ஒரு வெல்த்தா அதை ஃபேக்டரியோ இல்ல ஏதாச்சும் ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கைஸ் உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வெறுமனே 2% தான் இருக்கும். சோ அதுல வந்து உங்களோட ஃபேக்டரி நீங்க குரோத் ஆகுற மாதிரி உங்களோட சுத்தி உள்ள என்வாயன்மெண்ட்டும் குரோத் ஆகும், ஃபேக்டரி நீங்க நிறைய ஒர்க்கர்ஸ் ஹையர் பண்ற மாதிரியா இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் வர்ற அந்த ஃபேக்டரி வந்துட்டு சக்சஸா பில்ட் ஆகுறதோட அந்த கம்யூனிட்டி என்வாயன்மெண்ட் வந்து பில்ட் ஆகுது. இதுவே நீங்க மொத்த மணியை கொண்டு போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மொத்த பேருமே இது வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா சர்டன் பீப்புள் மட்டுமே ரிச் கெட் அல்ட்ரா ரிச் அந்த மாதிரியான ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணி தான் போகுமே ஒழிய அதனால எந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டியோ ப்ரொடக்ஷனோ ரியல் வெல்த் வந்து ஜென்ரேட் ஆகாது அப்படிங்கிறது வந்து அவரோட கருத்து. சோ கைஸ் இவரோட நான் பேசினதை சிம்பிளா ஷார்ட்டா ஷார்ப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்ன கைஸ், உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துட்டு இமிகிரன்ஸ் விரட்டுறதுனாலயோ இல்ல இருக்கிற மத்த பிரச்சனை பேசுறதுனாலயோ சொல்யூஷன் கிடைக்காது கைஸ். சொல்யூஷன் எப்படின்னு சொன்னா எக்கனாமிக் பாலிசியை சேஞ்ச் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் எது பிரச்சனை அப்படிங்கறது, பிரச்சனையை சரியா ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் சொல்யூஷன் அப்படிங்கிற விஷயத்த தேடணும். சொல்யூஷன் வந்துட்டு எல்லாரும் கட்டக்கூடிய டாக்ஸ வந்துட்டு சரியா கட்டினாங்க அப்படின்னு சொன்னா இந்த ப்ராப்ளம் வராது. பிரச்சனையே பில்லியனர்ஸ் தான், இந்த சொச்சம் பேரு தான் மொத்த நாட்டையும் மாட்டி வைக்கிறாங்க. இந்த சேம் ப்ராப்ளம் எல்லா கண்ட்ரிக்குமே இருக்குது. சோ இது எல்லாத்தையும் தாண்டி கைஸ் 1400 வருடங்களுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு வழிமுறையை காட்டி தந்துட்டு போனாங்க. சிம்பிளா சொல்லணும்டா
இன்னைக்கு எல்லா கவர்மெண்ட்டுமே டாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல இன்கம், ப்ராஃபிட், ஸ்பெண்டிங் இந்த 3 விஷயத்துல இருந்துதான் மக்கள்கிட்ட இருந்து டாக்ஸ் எடுக்கிறாங்க. பொதுவாக எல்லா நாடுகள்லயும் இது வேற வேற பேர்ல இருந்தாலுமே கூட. ஆனா இஸ்லாம் காட்டி தருது வந்துட்டு மொத்த வெல்த்லயும், அதாவது இன்கம்ல, சர்விங்ஸ்ல, அசெட்ஸ்ல, பிசினஸ்ல, சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் 2.5%. இதே ஃபார்முலா நீங்க யூகேக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா guys, யூகேவோட poverty ரேட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 21%. அந்த மொத்தத்தையும் இந்த 2.5% பில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஜகாத் கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த நாட்டுல ஏழ்மை அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்ல. கொடுத்தாலும் கூட 3 மடங்கு சல்லி மீயும் அப்படிங்கிறது வந்து தான் உண்மையான விஷயம். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய சொல்யூஷன். இதை தாண்டின ஒரு சொல்யூஷன், அது நீங்க 1000 பாலிசிஸ் சொன்னாலும் சரி, கேபிட்டலிசம், கம்யூனிசம் எது வேணாலும் சொல்லுங்க, இதுதான் சொல்யூஷன் மனித இனத்துக்கு. இதை தாண்டி ஒரு சொல்யூஷன் இல்ல. இது வருத்தமான விஷயம் என்னன்னு கேட்டா, இதை முஸ்லிம்ஸும் சரியா பிராக்டிஸ் பண்றது இல்ல, மத்தவங்களும் இதை பிராக்டிஸ் பண்றது இல்ல. ஃபைனலா கைஸ், who controls money controls decisions. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க.